இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, மீண்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு திரும்புவோம். தூதர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. லூசிஃபரும் அவன் அனுதாபிகளும் தேவனுடைய அரசாங்கத்தை மாற்றி அமைக்க குமாரனின் அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்தார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கலகம் என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை படிக்கின்றோம். மெய்ப்பற்றோடு இருந்த தூதர்கள் கலகக்கார அந்த தூதனிடம் மீண்டும் அவன் தனது சிருஷ்டிகரின் சித்தத்திற்கு இசைந்து போக வேண்டும் என்றார்கள். கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் என்றும் தூதர்கள் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே அவர் தேவனோடு இருப்பவர் என்றும் எடுத்து கூறினார்கள். அன்புமிக்க அவருடைய அதிகாரம் இதற்கு முன் கேள்விக்குள்ளானதே இல்லை. பரலோக சேனைகள் சந்தோஷத்தோடு கீழ்ப்படுகிற கட்டளைகளை அல்லாமல் வேறு கட்டளைகளை அவர் கொடுத்ததும் இல்லை. கிறிஸ்து பெற்றிருக்கும் விசேஷித்த கணத்தினால் லூசிபர் பெற்றிருக்கும் கணம் எவ்விதத்தினாலும் குறைந்து விடாது என்று வலியுறுத்தினார்கள். தூதர்கள் அழுதார்கள். தன் தீய திட்டத்தை விட்டு சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படியுமாறு அவனை வற்புறுத்தினார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இதுவரை நாம் கேட்டிருக்கிறோமா? சற்று கவனமாக நாம் கேட்போம். லூசிபர் செவி கொடுக்க மறுத்தான். மெய்ப்பற்றுள்ள தூதர்களை அடிமைகள் என பழித்துவிட்டு அவர்களை விட்டு நகர்ந்தான். கலகத்தை தூண்டும் முயற்சியை லூசிபர் வெற்றி பெறுவதைக் கண்டு உண்மை தூதர்கள் திகைத்து போய் நின்றார்கள். அவர்கள் பெற்றிருந்ததை விட சிறந்த ஒரு அரசாங்கத்தை தான் அமைக்கப் போவதாகவும் அங்கு முழு சுதந்திரம் இருக்கும் என்றும் அவன் வாக்கு கொடுத்தான். அவனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்வதாக ஏராளமான தூதர்கள் சொன்னார்கள். தனது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைத்ததை அவன் கண்டபோது சீக்கிரமே எல்லா தூதர்களின் தன் பக்கத்திற்கு இழுக்கப் போவதாகவும் தேவனுக்கு சமமாக தான் மாறப்போவதாகவும் தற்பெருமை கொண்டான். அப்பொழுது பரலோக சேனை முழுவதுமே அவன் மேல் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். மெய்ப்பற்றோடு இருந்த தூதர்கள் மீண்டும் அவனை எச்சரித்தார்கள். தூதர்களை சிருஷ்டிக்க முடிந்தவரால் அவர்களுடைய அதிகாரத்தை புரட்டி போட முடியும். லூசிபரின் வஞ்சகமான பேச்சுகளுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என கலகக்கார தூதர்களை அவர்கள் எச்சரித்தார்கள். தேவனிடம் செல்லுமாறும் தவறு செய்ததாக அறிக்கையிடுமாறும் ஆலோசனை கூறினார்கள். லூசிபரின் அனுதாபிகள் பலர் மெய்ப்பற்றுள்ள தூதர்களின் ஆலோசனைப்படி செய்ய விரும்பினார்கள். தாங்கள் அதிருப்தியிலிருந்து மனம் திரும்பி பிதாவின் நம்பிக்கைக்கும் அவருடைய குமாரனின் நம்பிக்கைக்கும் மீண்டும் பாத்திரமாக விரும்பினார்கள். உடனே அந்த கலகக்காரன் தேவனுடைய பிரமாணத்தை மாற்றி தனக்கு நன்றாக தெரியும் என்றும் தான் அதற்கு உடன்பட சம்மதித்த ஓர் அடிமை போல அதற்கு கீழ்ப்படிந்தால் தன் கணத்தை தான் இழக்க வேண்டியிருக்கும் என்றும் அறிவித்தான். தானும் தன்னோடு சேர்ந்தவர்களும் வெகு தூரம் பின்னிட்டு சென்று விட்டதாகவும் அதன் விளைவுகளை சந்திக்க துணிந்து விட்டதாகவும் அவன் சொன்னான். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கலகக்காரன் எவ்விதமாய் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டான் என்பதை நாங்கள் கேட்கும் பொழுது, ஐயா, எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வீணான எண்ணங்கள் சிந்தைகளை நீர் மாற்றும். உங்களுடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.